கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா புதிய ஒரு துவக்கம். விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் புதிய ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் துவங்குகிறத, கர்த்தர் ஆரம்பிக்கிறத யார் தடுக்க முடியும்? துவக்கம் ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நல்ல கவனிங்க, நம்ம சில காரியத்தை துவங்குவோம், ஆனால் அது சரியாக வருமா அப்படின்னு யோசித்து பார்த்தா இல்லை. ஆனால் அதே இது தேவன் ஒரு காரியத்தை துவங்கினார்னா அது எல்லாமே பர்ஃபெக்டாக சரியாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை துவக்கப் போகிறார், நன்மையை துவக்கப் போகிறார். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புதிய ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏசாயா 43:19, இதோ புதிய காரியத்தை காண்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை துவங்க போகிறார். யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எகிப்தின் அடிமைத்தனம் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். இப்பொழுது அதிலிருந்து ஒரு விடுதலையாகி இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது மறுபடியும் எகிப்தினுடைய இராணுவம் இஸ்ரவேலை பின்தொடர்கிறது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இப்பொழுது நமக்கு பயனா இல்லாதவங்க யாருக்கும் பயனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் அங்கே தான் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறாரு. யாத்ராம 14வது அதிகாரம் முழுவதும் யுத்தம், செங்கடலிலே யுத்தம் நடைபெறுகிறது. ஆனால் செங்கடலை விட்டு வெளியே வரும் பொழுது, யாத்ராம 15வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வெற்றி சிறந்தா, எங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தா. இதுவரை கண்ட எகிப்தியரை இனி நாங்கள் காண்பது இல்லை, இதுவரை கண்ட வேதனைகளை இனி நாங்கள் காண்பது இல்லை, இதுவரை கண்ட பாடுகளை இனி நாங்கள் காண்பது இல்லை. பிரச்சனையே இல்லாத ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகளையும் பல வேதனைகளையும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். அதெல்லாத்தையும் மறந்துருங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் நான் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பேன். எதெல்லாம் நடக்காது நீங்கள் நினைக்கிங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சகோதரர் பல ஜாப், 1-2 அல்ல, ஒவ்வொரு ஜாப்புக்கும் போகும் பொழுதும் அங்கே ஒரு பிரச்சனை வரும். குறிப்பாக ஒரு 3 மாதம் கூட அவரால் ஒரு வேலையில் நிரந்தரமாக நிற்க முடியாது. இவர்னால பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வரும். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பாடுகளுக்கு மேலே பாடுகள், என்னால் ஒரு கம்பெனியில் கூட நிரந்தரமாக வேலை பார்க்க முடியலை ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவர் சொன்னால், உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை நான் கொடுப்பேன். காத்திருந்தான். 6 மாதம் கழித்த பின்பு ஒரு நல்ல ஒரு ஜாப் வந்தது. ஆண்டவருடைய கிருபையினால் அதில் உயர் பதவிக்கு கர்த்தர் கூட்டி கொண்டு சென்றார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:14, நீதிமொழிகள் 29:25, நீ என் நாமத்தை அறிந்தபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், ஒரு புதிய துவக்கம். நீ என்னை நம்பியிருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், ஒரு புதிய துவக்கம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்து விட்டார். ஆசீர்வாதம் துவங்க ஆரம்பித்து விட்டது. நீங்கள் துளிர்விட ஆரம்பித்து விட்டீங்க, நீங்கள் முளைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. யாரும் உங்களை தடுக்க முடியாது. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை என் தேவனில் கொடுத்து ஆசீர்வதித்தருளும். அப்படி செய்கிறதற்காக நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். புதிய ஒரு துவக்கம், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.